சீக்கிரமா. அம்மா என்ன வீட்டு திறந்து போட்டு எங்க போயிட்டாங்க? அம்மா எங்க போயிட்டாங்க? நாம போய் பார்க்கலாம். அம்மா அம்மா இங்கே போயிட்டாங்க. பார்த்து ஐயோ தண்ணி. அம்மா 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 போகலாம். இந்த தண்ணி இங்க எப்படி வந்துச்சு? என்னடா மாயா பஜார் வேலையாலே தெரியுது. அம்மா வீட்டுல இல்ல, ஏதோ உள்ளார நடக்குது. யாருங்க நிறைய உள்ள வந்து ரொம்ப கோபக்காரன். நீங்க கோபமா என்ன செஞ்சுருங்க? இல்ல அம்மா சமைக்க மாட்டாங்க, நான் தான் சமைப்பேன். நீங்களும் போடு. ஆமா நீ 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 வந்து எல்லாம் நீ வந்து நான் வரக்கூடாதா? அம்மா கண்டிப்பா தேவி, எங்க அம்மா என்ன கொஞ்சம் நல்ல பிள்ளைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவரு கருத்துறாலே சீக்கிரமா இடத்த காலம் முடியாது. உங்க அம்மா வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன். எங்க அம்மா வீட்டுல இல்லாத போது நீ உள்ள ஏன் பிள்ளை என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறிய? ஏன் என்ன உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீ யாரு? நீர் யாரா? அதானா? அப்பா தேங்காய் உடைச்ச மாதிரில பதில் வருது. ஏமா உங்க அப்பா என்ன தேங்காய் வியாபாரியோ? ஏயா உங்க அப்பா என்ன வக்கீலுக்கு மாஸ்தாவோ? நல்லா இருக்குது. ஏமா உன் மாதிரி 10 பொண்ணுங்க இருந்தா போதும், வெள்ளக்காரன் 10 நாள்ல கப்பல் இருக்கும். ஏய்யா சுதந்திர பொருள் வேட்டி கட்டின வீரர் எல்லாம் களைச்சு போயிட்டீங்களா? போச்சுடா. என்ன பல்லா? தம்பி அம்மா வராங்க, நினைச்சு போறாங்க. இப்ப நீ மரியாதை உள்ள போறியா? மாட்டேன். போறியா? மாட்டேன். என்ன சொல்லுது? நான் சொல்லிக்கிட்டேன் உள்ள போக மாட்டேன். போறியா? என்னடா இது? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படியா தோற்றது? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? பாருங்க ராசாத்தி. ஏமா யார் இந்த பொண்ணு? யாரா? உங்க அம்மா பொண்ணு, எங்க அண்ணாச்சி மக கண்ணம்மா. 10 வருஷம் ஆச்சு, இப்பதான் இந்த ஊருக்கு மாத்தி வந்திருக்காங்க. மாமா பொண்ணா? ஏன் முன்னாலே சொல்லி அது ஆத்து இப்போதான் என் புள்ள இப்படி வரட்டுது. சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரிப்பு கழித்திடுவான், அவன் சிரிப்பு கழித்திடுவான். சின்ன குழந்தைகள்
எங்கள் இந்தியா பத்திரிகையின் ஒத்துழைப்பால் ஏற்கனவே ஏராளமான பங்குகள் சேர்ந்து விட்டன. எல்லாம் அன்னையின் அருட்பிள்ளைவாள். அகில பாரதமும் தங்கள் முயற்சியை வாழ்த்துகிறது. அடிமை நாட்டில் சுதந்திர கப்பலோட்டும் வீர தமிழ் தலைவர் தாங்கள் ஒருவர்தான். தங்களை எந்த நாடு மறவாது. ஏன்றியதோ சும்முனேரே இது ಅಲ್ಲಿ ನೋಡು அவர் வந்திருக்காரே அவர்தான் பாபு சிதம்பரம் பிள்ளை. பெரிய லட்சாதிபதி போல் இருக்கு. அவரும் நம்ம பாரதியாரும் கப்பல் வாங்க போறாங்க. இதுதான் நல்ல சமயம். போய் வாடகை பண்ண அந்த படத்துல நமக்கும் கொஞ்சம் தரட்டும். போங்களே. சுதந்திர இயக்கத்தின் முதற்படிதான் கப்பலோட்டும் தொழில். இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி, இந்நாட்டு மக்களின் வெற்றி. அதோ வெற்றி மணிமோசி வாழை பிழைக்கிறது. அன்னை பராசக்தியின் தீர்வரும் நமக்கு நிச்சயம் உண்டு கொள்வாள். வறுமையார் அயர்வாள். இவாள் யார் தெரியும்? தூத்துக்குடி தேசப்பட்ட சிதம்பரம் பிள்ளைவாள். ஓஹோ, இவர்தான் அந்த மகான். கவிஞர்வாள் தங்களை பற்றி அறிக்கை சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் அமோகமா அமக்கமா தீர்க்காயுஷார். பிள்ளைவாள் இவர்தான் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன். குச்சைலராயர் என்று பெயர் வைத்திருக்கிறேன். உடம்பிலே 12 கோடி நாமங்கள் கூட ஒன்றை சேர்த்து 13 குழந்தைகள். என்ன வேதமூர்த்தி, ஏற்பாடெல்லாம் செய்து விட்டாய்? என்ன ஏற்பாடு செய்துட்டேன். டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஒரு தந்தி வந்திருக்கு. என்ன தூத்துக்குடியில பிறந்த உலகாவனுக்கு உடம்பு ரொம்பவும் சௌரியம் இல்லையா? அப்படியா? ஆசக்தி. ஆமா, நான் புறப்பட்டு வரும்போதே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தான். அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுங்க. ஆமாண்டா, குழந்தைய பார்த்தாட்டு பம்பாய்க்கு கொடுக்கலாமே. இல்லையம்மா, நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும். நாள் மாறி நான் என்ன தலையா போய்விடும். இல்லை மாமா, இது வியாபாரம். குழந்தையை என் தாய் உலகநாயகி காப்பாற்றுவாள். வருகிறேன். வாழ்க பிள்ளைவாள். வெல்க உமது உறுதி. மிஸ்டர் பிள்ளை, 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணி இருக்கீங்க. பாக்கி பணம் 20 லட்சத்திற்கு சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 3 மாத தவறையில் பாக்கியும் திருப்பி கொடுக்க. இது அக்ரிமெண்ட். இதுல கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் பிள்ளை, நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க கம்பெனியில விருந்து. டெய்லி ஷெட்யூல் ஆக்செப்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ஷா, நீங்க ப்ளீஸ் கம். எக்ஸ்கியூஸ் மீ. ஷா, இவர் கவர்மெண்ட்டுக்கு எதிரியா பெரிய புரட்சிக்காரரா இருக்காம எப்படியாவது திருப்பி அனுப்பிடுவோம். இங்கிலீஷ் ஷிப்பிங் லைன்ஸ் கம்பெனிக்காரங்க நம்ம தந்தி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி மிஸ்டர் பிள்ளை, ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலமாகும். எவ்வளவு நாளா? இதில் ஏற்படும் நஷ்டத்திற்கு உங்க கம்பெனி பொறுப்பாக வேண்டும். ஐ சி. நீங்க தர வேண்டிய பாக்கியை இப்பவோ ரொக்கமா கேட்குது எங்க கம்பெனி. நீங்க தர முடியும் இருக்க. நீங்க கண்டிப்பாக சொல்லித்தான் தீர வேண்டும் மிஸ்டர் ஷா. வாட் கேன் ஐ டு? பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம். இது ஒப்பந்தம். இது கண்டிருக்கிறபடி இன்னும் 1 வாரத்துக்குள் கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும். இல்லை இப்போது ரொக்க வேண்டும். இது எங்கள் நாணயத்தையே சோதிப்பதாகும். நமக்கு பணம் தானே வேண்டும். வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன். நண்பர்களே, இது வியாபார கப்பல் அல்ல, நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலிலே ஒரு திவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவேற்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீசிக்க முடியாது. தன்மானத்தோடு நம் வாழ்ந்த வளரும். நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும். சுதேசி கப்பல் சுத்த ஓட்ட வரத்தில் ஆளுங்க இப்பதான் புதுசா ஓட்டி பழகுறானுங்க. புயல் வந்தா சுதேசி கப்பல் கடல்ல கவிழ்ந்துடும். எங்க வெள்ளக்காரத்தோட கப்பல்ல ஏன்னா மேலாட்சி சரக்கெல்லாம் தாராளமா கிடைக்கும். ஆமா ஆமா, ஜாலியா தூங்கிக்கிட்டே போகலாம். எல்லாரும் எங்க கப்பலுக்கே வாங்க. விதேசி கப்பல்ல ஏறி இவ்வளவு போகாதீங்க. சுதேசி கப்பல் நம்ம சொந்த கப்பல். உங்களுடைய ஆதரவு அதுக்கு எப்போதும் தேவை. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஐயா ஐயா இல்லையா, அங்க போகாதீங்க ஐயா. சுதேசி கப்பல்ல ஏறினா காலாவரும், பாண்டி மேதி வரும், வைசூரி வரும், வரும். ஐயோ, வைசூரி வருமா? இனாமா ஏத்திக்கிட்டானா நான் வரலப்பா சுதேசி கப்பலுக்கு. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. எங்க வெள்ளக்காரத்தோட கப்பல்ல ஏறினா சரக்குகள் எல்லாம் நாங்க ஏனாமாவை ஏற்றுமதி செய்யறோம். பிரயாணிகளுக்கும் பாதி கட்டணம் தான். அப்படியா? ஆமா. அந்த வெள்ளக்காரத்தோட
தலைமுறைகள் நெடுமை வாழணும். வாங்கப்பா, என்னால நம்ம துறை கப்பல்லே போலாம். நாகா, அந்த வெள்ளக்கார பறவை தர ஏச்ச ரொட்டிக்கும் பிச்சை சாராயத்துக்கும் நீங்க 2 கப்பல் பிரியாணிய மடக்கல உன் சுண்டக்கா தலையை கிள்ளி சோறாமீனுக்கு போட்டுடுவேன். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏழை கூலிகள் பாவம். வெள்ளைக்கார வியாபாரிகள் மிகவும் தந்திரக்காரர்கள். நம் கையை கொண்டே நம் கல்லை குத்த சொல்கிறார்கள். இதோ பாருங்கள், சுதேசி கப்பல் போகும் பிரயாணிகளை தடுத்தால் சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை. வணிக பெருமக்களை, அந்நியரின் சூழ்ச்சிக்கு பலியாகி விடாதீர்கள். வெள்ளையன் உங்களை இலவசமாக ஏற்றிச் செல்கிறேன் என்று சொல்கிறார். இது தொடர்ந்து நடக்கும் காரியமா அல்லது நடக்கத்தான் முடியுமா? எங்குமில்லாத இறக்கம் இங்கு மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை ஒழித்து விட வேண்டும் என்பது. பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா? அவன் விரும்பியபடி எல்லாம் உங்களை ஆட்சி வைக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சூழ்ச்சி. சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் விடுதலைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உயிராக மதிக்கிறேன். நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம், உயிரை தர வேண்டாம். நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள். மனிதனுக்கு மானம் தான் பெரிது. அடிமைகள் என்றால் கலைஞரின் கப்பலுக்கு போங்கள், வீரர்கள் என்றால் இந்தியனின் கப்பலுக்கு வாருங்கள். இது உங்கள் இஷ்டம். வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலமனைக்கும் கோயில் செய்வோம், பள்ளித்தலமனைக்கும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். கள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். விட்டு குளிப்பதொரு செங்கடலிலே வைத்து வணிகர் பல நாட்டினர் வந்து நத்தினமக்கினிய ஒரு குணந்தே, நத்தினமக்கினிய ஒரு குணந்தே. நம்மது வேண்டுவது மேற்கரையிலே விட்டு குளிப்பதொரு செங்கடலிலே. பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலமனைக்கு கோயில் செய்வோம், பள்ளித்தலமனைக்கு கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை தாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை தாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோன்றுவோம், எங்கள் பாரத தேசம்
நாங்கள் தோல் தொற்றுவோம், நாங்கள் தோல் தொற்றுவோம், நாங்கள் தோல் உங்க ஐடியாக்களை ஒண்ணு நடக்கலையே. இனாம்னு சொல்லியும் எவரும் நம்ம ஷிப் பக்கம் வரல. எல்லாரும் சிதம்பரம் கப்பலுக்கு தம்பறாங்க. அதுல பாருங்க சார், மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைக்கு இப்ப ஏகப்பட்ட பணம் இருக்குது. அதனால இந்த சந்தர்ப்பம் பார்த்து நாமே அவரை நல்லபடியா கவனிச்சுட்டா அப்புறம் அவருடைய சுதேசி ஆர்வம் அனல்ல காட்டின ஐஸ் மாதிரி அப்படியே கரைஞ்சிடும் சார். அப்படின்னா பணத்தை கொடுத்து அவர் மனசை மாற்றணும். லஞ்சம் கொடுக்கிறதா? மனுஷன் வாங்குவாராயா? அவரு வாங்க மாட்டாரு சார். அவரை பிடிச்ச வறுமை வாங்க வச்சிடும். ஆல் ரைட். எவ்வளவு? 10,000 போதுமா? 10,000? மிஸ்டர் சிதம்பரம் ஒழுங்கா 10 நாள் கோர்ட்டுக்கு போனா 20,000 சம்பாதிச்சிடுவார் சார். குறைஞ்சது 1 லட்சமாவது இருந்தா ஒரு மாதிரியா ட்ரை பண்ணலாம். ஆல் ரைட், ட்ரை பண்ணுங்க. கண்ணம்மா, கண்ணம்மா, என்ன கண்ணம்மா இங்க வந்து நிக்கிற? கண் தெரியல, நிக்கல, நடக்கிற. நீ நடந்தாலும் என் கண்ணுக்குள்ள நிக்கிற கண்ணம்மா. கண்ணம்மா, யாருக்கு சாப்பாடு? எனக்கு எதுக்கு சாப்பாடு? கண்ணம்மா, உன்னை இங்க தனிமையில சந்திச்சனே, அதுவே எனக்கு போதும். இந்த இன்ப நிலப்பட இன்னும் 6 மாசத்துக்கு இறை எடுக்க மாட்டேன். கண்ணம்மா, நம்ம கல்யாணத்துக்காக 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேங்க. அப்போ நான் உங்க சொல்றேன், கேட்கறியா? பொண்ணு உடனே செய்கிறேன். இப்பவே கடைக்கு போய் அந்த 2,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல புத்தியா விலைக்கு வாங்கி இந்த மண்டையை உழைச்சு அதில் வச்சுக்கிட்டு வா. கண்ணம்மா, நீயே செஞ்சுப்படாத. மரியாதை போடல, இல்லைன்னா அவன் பண்ண காணாம போயிடும். போகட்டும் போ. வந்து வந்தாயா? அரே பாரசாமி, யாரு ஐயா? உனக்கு தெரியாதா? நம்ம காதல் புறாப்பா. அப்போ இவரு வல்லூர் போல இருக்குது. வல்லூர். ஆமா, 2 கானகத்துல முறையா இருக்கு. ஐயோ. ஆமா, எப்ப கல்யாணம்? அதான்பா தள்ளிக்கிட்டே போகுது. மரசாமி, நீதான்பா எப்படியாவது உபகாரத்தை திங்கிறம்பா. இப்ப நான் என்ன செய்யணும்? மேளம் கொட்டணும், தாலி கட்டணும். அம்புதே சொன்னாரு. உனக்கு என்ன வேலை? எதிர்கால ஏட்டப்பா, இப்ப போலீஸ். ஒரு பொண்ணு இப்படி தனியா வந்தா காவல் காக்க வேண்டிய நீ காதகரா மாறலாமா? தப்புப்பா, மரசாமி மன்னிச்சுக்கப்பா. போயிடு. கல்யாணம் அது நடக்கும் பாப்போ அப்படின்னு அந்த கண்ணம்மா வாயால சொல்லட்டும். நீ சும்மா சொல்லு கண்ணம்மா, சொல்லு. நம்ம கல்யாணம் நடக்கும், சொல்லு. நம்ம கல்யாணம் நடக்கும். அம்புடுதேன், அடியனுக்கு வேண்டியது அம்புடுதேன். கண்ணம்மா, இந்த காற்று வெளியீரை
உயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே உயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே அமுதூரே கண்ணம்மாளுன்றதே சொல்லும் போதிலே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மாளுன்றதே சொல்லும் போதிலே எங்கம்மா